ஐயா, நம்ம கோவிலுக்கு மேற்க பனைமரம் இருக்குல்ல, அதுல காலங்காத்தால ஏறி பொழப்ப பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். பிடிய நலவு விட்டு கீழே விழுந்துட்டான். விழுந்து ரொம்ப நேரம் ஆச்சு போல. நாங்க பார்க்கும்போது மூச்சு பேச்சு இல்லாம கிடந்தான். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் வைத்தியம் கிட்ட கொண்டு போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு தூக்கிட்டு வந்துட்டோம். சாமி கிட்ட வேணிக்கிட்டு ஏதாவது துண்ணூறு போட்டு விடுங்க, பயலுக்கு ஆயுசு கட்டியா இருந்தா இங்கேயே எந்திரிச்சுக்கிடுவேன். என்னையா நீங்க மூச்சு பேச்சு இல்லாதவனை போய் கோயிலுக்கு தூக்கிட்டு வந்திருக்கீங்க? இவனை என்ன பண்ணி நான் எழுப்புறது? ஏதாவது சாமியை வேண்டிக்கிட்டு செய்யுங்கயா, கண்டிப்பா நல்லது நடக்கும். என்னத்தையாவது செய்யணும், என்னத்தையா செய்யறது? பொறு, அவர் பேரை சொல்லி தீர்த்தத்தை கொடுத்து பாப்போம், ஏதாவது நடக்குதான்னு. கற்கமேல ஐயனாருக்கு பூஜை பண்ணு கோனாரு ஐயங்கோவில் தீர்த்தத்தை எடுத்து ஐயன் பேரை சொல்லி அவன் முகத்துல தொளிக்கிறாரு. மூர்ச்சையா கடந்தவன் உடம்புல அசைவு ஏற்படுது. கொஞ்சம் கொஞ்சமா சுயநனவுக்கு வந்தவன் கண்ணை முடிச்சு எந்திரிச்சு உட்கார்றான். ஏண்டா பாடே, வருஷம் பூரா மரம் ஏற கொஞ்சம் சூதானமா ஏற மாட்டியா? வீட்டுல புள்ள குட்டி இருக்கிறதெல்லாம் நினப்பு இருக்கா இல்லையா? ஐயா, சூதானமா தாயா இருந்தேன். கோயிலுக்கு பின்னாடி யாரோ கூட்டமா நிக்கிற மாதிரி இருந்துச்சு. மரத்துல உட்கார்ந்தவனுக்கு யாரு என்னன்னு எட்டி பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுல ஒருத்தன் அருவாள் எடுத்து ஒருத்தனை வெட்டுறத பார்த்த உடனே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கி மேல இருந்து கீழே விழுந்துட்டயா. என்னடா சொல்ற? யாரு யார வெட்டினா? யாருன்னு தெரியலங்கய்யா. அந்த முகத்தை முன்ன பின்ன நம்ம ஊருக்குள்ள பார்த்தது இல்ல. யோ கோனாரே, இந்த ஊருக்குள்ள என்னதாயா நடக்குது? களவு போன பொருள் எல்லாம் வீதி முழுக்க செதறி கிடக்குது. 6000 பண்ணக்கார என்னன்னா சாமி பூரா பானைக்குள்ள அடப்பட்டு கிடக்குன்னு வந்து சொல்றான். சுந்தரபட்டி சாஸ்தா கோவில்ல செத்து கிடக்கிறவனுக்கு நம்ம ஊருக்கும் சம்பந்தம் இருக்குன்றான். இவன் பனைமரத்துக்கு மேல உட்காந்துக்கிட்டு ஒருத்தனை துள்ள துடிக்க வெட்டினதை பார்த்தேன்றான். இதெல்லாம் உண்மையா பொய்யா? யாரு பண்ணது என்ன ஏதுன்னு ஒண்ணுமே விளங்கலையா? நம்மளை சுத்தி இத்தனை நடந்துகிட்டு இருக்கு, என்ன ஏதுன்னு கூட கண்டுக்காம நீ பாட்டுக்கு நிக்கிற. அந்த சாமி கிட்ட என்ன ஏதுன்னு கேளு. நான் பாட்டுக்கு எங்க நிக்கிறேன்? நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறேன். முழிச்சுக்கிட்டே நின்னா எல்லாம் சரியாயிருமாயா? இல்ல எல்லா பிரச்சனைக்கும் விடதான் தெரிஞ்சிருமா? கோயில் பூசாரி நீ, அது தெய்வத்தை நீ தான் கொண்டு செலுத்துற. நீ தான் என்ன ஏதுன்னு கேட்கணும். நமக்கு விளங்காத விஷயத்தை சாமி தானே சொல்லணும். என்ன பண்றதுன்னு தெரியாம